இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம் வாழ்க்கை என்பது ஒரு கலை. அதை முறையாக, சரியாக, சாதனையான விதத்தில் வாழ நாம் கற்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் பல உள்ளன. சாதனையாளர்களின் வாழ்க்கை வரலாற்றை தேடி படிப்பதன் வழியாக கற்கும் பாடம் மிகவும் உதவியாக இருக்கும். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களிலும் பார்க்கும் மனிதர்களிலும் பாடங்கள் உண்டு. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கும் நபர்களிடமிருந்தும் பார்க்கும் நிகழ்வுகளிலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்வோம். அதுவே நமது வாழ்வை வளப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்வோம். வாழ்க்கையில் 100% நான் அனைத்தையும் கற்றுவிட்டேன் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. நம்மிடம் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் எதையாவது கற்றுக்கொள்ள நாம் பயன்படுத்த வேண்டும். மிக பிரபலமான விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிடம் முட்டாள்தனத்திற்கு விளக்கம் கேட்டபோது ஒரே வேலையை திரும்ப திரும்ப ஒரே மாதிரி செய்துவிட்டு வித்தியாசமான பதிலை எதிர்பார்ப்பதற்கு பெயர்தான் முட்டாள்தனம் என்றாராம். குழந்தைகள் எப்போதும் ஆனந்தமாக இருப்பதற்கு அவர்களின் சுத்தமான மனம் மட்டும் காரணம் அல்ல. அவர்கள் எதையாவது கற்றுக்கொண்டு மனதை புதுப்பித்து கொண்டு இருப்பதுதான் காரணம். இது பெரியவர்களுக்கும் பொருந்தும். மனநலம் இருந்தால் உடல் நலமும் இலவச இணைப்பாக வந்துவிடும். கற்றல் ஒரு மனிதனை பல விதங்களில் வளரச் செய்கிறது. எப்போதும் கற்றுக்கொள்ளும் மனநிலையில் நம் மனதை வைத்திருந்தால் நாம் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையின் கையிருப்பில் இருப்பதோ ஏராளம். நமக்குத்தான் பெற்றுக்கொள்ள நேரமும் இல்லை, மனமும் இல்லை. ஒரே ஊருக்கு செல்ல பல வழிகள் இருப்பது போல நம்முடைய இலக்கை அடைவதற்கும் பல வழிகள் இருக்கின்றன. ஒரு வழி அடைபட்டால் மாற்று வழி பற்றி யோசிக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஒரு மாமியாருக்கு 2 மருமகள்கள் இருந்தனர். அது ஒரு கூட்டு குடும்பம். மூத்த மருமகள் எல்லோருடனும் பாசத்தோடு பழகுவாள், நன்றாக சமைப்பாள், அனைவராலும் மதிக்கப்பட்டாள். ஆனால் இளைய மருமகளோ யாருடனும் பழக மாட்டாள். வாடிய முகத்தோடு காணப்படுவாள். சமையல் செய்ய தெரியாது, ஆனால் அதிகமாக செலவு செய்வாள். அதனால் அவளை எல்லோரும் வெறுத்தனர். இந்நிலையில் வீட்டில் உள்ள அனைவரும் கூடி இளைய மருமகளை வெறுத்து அவள் குடும்பத்தை வெளியே அனுப்பி தனி குடித்தனம் வைப்பது என்று முடிவு செய்தார்கள். ஆனால் இந்த முடிவுக்கு மாமியார் சம்மதிக்கவில்லை. அவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க எண்ணிய மாமியார் பின்வரும் கதையை கூறினார். ஒரு காட்டில் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் பாடம் கற்றுக்கொள்ள சீடர்கள் பலர் தங்கியிருந்தனர். அந்த சீடர்களில் ஒருவன் படுசுட்டி. சரியாக படிக்க மாட்டான். எல்லோரிடத்திலும் தேவையில்லாமல் கோபப்பட்டு சண்டை போடுவான். கடும் சொற்களை பயன்படுத்துவான். இவனது தீய செயல்களை கவனித்த உடன் சீடர்கள் முனிவரிடம் சென்று, ஐயா, இந்த கெட்ட சீடனை உடனடியாக இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும், இல்லையென்றால் எங்களையெல்லாம் கெடுத்து விடுவான் என்று கூறி முறையிட்டனர். முனிவர் அவர்களை பார்த்து, இந்த கெட்ட சீடனை வெளியே அனுப்பிவிட்டால் இன்னும் அதிகமாக கெட்டவனாக மாறிவிடுவான். மேலும் மற்றவர்களையும் கெடுத்து விடுவான். அவனுக்கு இன்னும் ஞானம் கிடைக்கவில்லை. அவன் இங்கேயே தங்கி இருக்கட்டும். நான் அவனுக்கு பாடம் கற்பித்து நல்லவனாக மாற்றி விடுகிறேன். நல்லவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு ஞானம் பெற்றுள்ள நீங்கள் வெளியே சென்று மக்களுக்கு நல்ல முறையில் பணியாற்றுங்கள் என்று கூறினார். இதனை சொல்லி முடித்த மாமியார், இளைய மருமகள் என்னோடு இங்கேயே தங்கட்டும், நான் அவளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பேன். மூத்த மருமகள் குடும்பத்தோடு வெளியே சென்று தனி குடித்தனம் நடத்தட்டும் என்று ஞானத்தோடு கூறினாள். நாமும் நல்லவற்றை முடிந்த அளவு கற்றுக்கொண்டு விவேகத்தோடு வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நல்லவற்றை கற்றுக்கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான
ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென்.
என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களை போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு
என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 37. இறைவார்த்தைகள் 5 முதல் 6, 30 முதல் 31 மற்றும் 39 முதல் 40 முடிய. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளிவருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையின் பொருளை கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குச் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுகளும் தூயனவென்று குறிப்பிட்டார். மேலும், மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்யத் தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக.
நம் உள்ளங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் எப்போதும் நேர்மறையான எண்ண அலைகளை நம் வசமாக்கிக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 11 புனித லூர்து அன்னை. கிபி 1858 பிப்ரவரி 11ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் சிறுமி பெர்னதத்திற்கு மசபியேல் குகையில் காட்சி அளித்தார் புனித மரியன்னை. கிபி 1858 பிப்ரவரி 11ஆம் நாள் முதல் ஜூலை 16ஆம் நாள் வரை பெர்னதத்திற்கு சுமார் 18 முறைகள் காட்சி அளித்த மரியன்னை மக்களை பாவிகளுக்காக ஜெபிக்க அழைத்தார். புனித மரியன்னை பிப்ரவரி 25ஆம் நாள் அளித்த காட்சியின் போது மசபியேல் குகை அருகே புனித நீரூற்றினை அருளினார். மார்ச் 25ஆம் நாள் அளித்த காட்சியில் தன் பெயரினை அமல உற்பவம் என்று மொழிந்தார். கிபி 1862ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் நாள் லூர்து நகரில் அன்னை அளித்த காட்சிகளை திருச்சபை ஏற்றுக்கொண்டது. புனித மரியன்னை லூர்து நகரில் காட்சி அளித்ததால் திருச்சபை மரியன்னைக்கு புனித லூர்து அன்னை என்று பெயர் சூட்டி வணக்கத்திற்குரியவராக அறிவித்தது. 1862ஆம் ஆண்டுகளில் லூர்து நகரில் புனித லூர்து அன்னை மக்களின் நோய்களை நீக்கி அற்புதங்கள் செய்தார். மருத்துவரால் கை நெகிழப்பட்ட நோயாளிகள் லூர்து நகரில் குணமடைய புனித லூர்து அன்னையினை திருச்சபை நோயாளிகளுக்கு பாதுகாவலராய் அறிவித்தது.
இன்றும் லூர்து நகரில் அன்னையின் திருத்தலத்தில் நற்கருணை ஆசிரின் போது பல்வேறு நோய்கள் குணமாவது கண்கூடு. நோயினால் வருந்துகின்ற நம் குடும்பத்தினரையும் நமது நண்பர்களையும் அன்னையின் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமக்கு கொடுக்கப்படும் கடமைகளை பொறுப்புணர்வுடன் செய்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கம், கடவுளின் அன்பு அளவற்றது. அவர் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கும் நாம் அறிந்திருப்போம், புரிந்திருப்போம். அவருடைய இரக்கத்திற்காய் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். என் அன்பு சகோதரனை சகோதரி, இந்த தினத்திலே ஏழை எளியவர்களுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட அனாதைகளுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ ஏழைகளை நீர் தேடி வந்தீர், ஏழ்மையில் நீர் பிறந்தீர் ஆண்டவரே. ஒதுக்கப்பட்ட மக்களுக்காய் உண்மையை நீர் கையளித்தீர். ஓரம் கட்டப்பட்ட மக்களை நீர் தேடி சென்று அவர்களை ஆசீர்வதித்தீர். இவர்களை குறித்து நாங்கள் சிறப்பாக நற்செய்தியில் வாசித்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இன்றைய சமூகத்திலே ஏழைகளாய், அனாதைகளாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், ஓரம் கட்டப்பட்ட மக்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஐயா. இவருடைய தேவைகளை நிறைவேற்றும் ஐயா. ஆண்டவரே, நாங்களும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான தேவைகளையும் நாங்கள் எண்ணி பார்த்து எங்களால் முடிந்தவரை தாராள உள்ளத்தோடு இவர்களுக்காய் உதவக்கூடிய நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வை, தாராள எண்ணத்தை எங்களுக்கும் தாருமையா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, முத பிள்ளைகளாக ஏழைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்பு